ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பருப்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி ரேஷன் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரேஷன் பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதில் தான் சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க பாருங்கள், இந்த மாதிரி குக்கர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி குக்கரில் வேக போட்டுக்கலாம். பருப்பு நல்லா புடச்சிட்டு சுத்தப்படுத்தி தான் வச்சுருக்கேன். அதனால் இப்போ இது குக்கரில் சேர்த்திட்டேன். நல்லா கழுவி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இது தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். பருப்பு வேகப்படும் போது ஒரு 10 பல்லு பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு சேர்த்திக்கோங்க. வாங்க, இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். விசில் சேர்த்தியாச்சு. ஒரு 2 விசில் வரட்டுங்க. விசில் வந்த பிறகு பார்க்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய் வேக போட்டுடலாம். இந்த மாதிரி குழம்பு வைக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்திக்கோங்க. ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, கட் பண்ணிட்டா தண்ணியில் போட்டு தான் வைக்கணும், இல்லைன்னா கருப்பாக போயிடும். அதனால் நான் அப்படியே கட் பண்ணாமல் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம இதை ஊற்றிட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி, மாங்காய் போடுறதுனால புளிப்பு அதிகமாக வேண்டான்னு ஒரு 2 தக்காளி மட்டும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளி அரைச்சதுனால நான் மிக்ஸி கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கழுவிட்டு சேர்த்திக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்தோன்னே நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துறேன். தனி மிளகாத்தூள் தான். நீங்கள் காரத்துக்கு கூட வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்திக்கோங்க. இது வந்து சாம்பார் பொடி. இது வந்து 1 டீஸ்பூன். அது டேபிள் ஸ்பூன் சேர்த்துனேன். இது டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ காயை கலந்து விட்டுறலாம். ஒரு கரண்டி வச்சு உப்பு, மிளகாத்தூள், சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியோட பருப்பு வெந்துருச்சு. பருப்பு இறக்கி வச்சாச்சு. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காய் வேகட்டுங்க. அதுக்கு ஒரு தட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ரொம்ப மூட வேண்டாங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா குழம்பு பொங்கி வந்த மாதிரி ஆகிடும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேண்டாங்க, ஓரளவு பெருசாகவே இருக்கட்டும். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து இன்றைக்கி உரிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பெரிய வெங்காயம் கூட போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்.
விசில் போயிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் 2 விசில் பருப்பு நம்ம கடையணும்னு அவசியம் இல்லை, நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த பூண்டு மட்டும் அங்கங்கே முழுசாக இருக்கிறதுனால அதை மட்டும் ஒரு கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு விட்ருங்க. பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சா இதாயிடும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி மசிச்சு விட்டால் போதும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றலை, நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கறனால இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு தண்ணியோடு அப்படியே சேர்த்திக்கலாம். நான் புளி ஊற்றலைங்க, மாங்காய் புளிப்பாக இருக்கிறதுனால மாங்காவே சேர்த்த போகிறேன், அதனால் புளிப்பு சேர்த்தலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம், குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள், இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காரம் உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி கூட சேர்த்திக்கலாம். புளிப்பு வந்து போதும், இதே நம்ம மாங்காய் போடுறதுனால புளி தேவையில்லை. அதனால் நான் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தேன், உப்பு பத்தலை, அதனால் இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதி வரட்டங்க பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த மாங்காவை சேர்த்திக்கோங்க. இது கொட்டையும் அப்படியே சேர்த்திக்கலாம், இல்லைனா அப்படி வேண்டானா எடுத்துருங்க, சேர்த்தலை நான். இன்னும் 2 கொதி கொதிக்கிட்டோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு இந்த மாதிரி கொதி வந்தோடனே, ரொம்ப கொதி வர தேவையில்லை, ஒரு 2 கொதி வந்தால் போதும். அப்படி இறக்கி வச்சிடலாம். குழம்பு இறக்கியாச்சு. இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். பாருங்கள் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்தி 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் சேர்த்திட்டு நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் சவக்க வதங்கட்டோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சவக்கா இன்னும் வதங்கணும். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சமாக சவக்க வதங்கட்டும் வெங்காயம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு சவக்க வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி தழையை குழம்புக்கு தூவி விட்டுறலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா தான் நல்லா சவக்க வறுபடும், இல்லைன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து கருகி போன மாதிரி ஆகிடும். இப்போ குழம்புல கொட்டிடலாங்க. இந்த தாளிப்பை குழம்புல கொட்டினா குழம்பு வேலை முடிஞ்சது.
நல்லா குழம்பு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பு முருங்கை கத்திரிக்காய் மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளி ஊற்றாததான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.